மா காலையில இருந்து மழை காத்தோட ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமையல்? சுண்டல் வேக வச்ச தண்ணியில ரசம் வைக்க போறேன்டா. ஓ சரி, அப்படி எப்படி செய்யணும்னு சொல்லிடுமா? சொல்றேன். உங்க ஏரியால எப்படி மழை பெய்யுது, நீங்க எல்லாம் சேஃபா இருக்கிறீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த தண்ணியை அப்படியே ஸ்டவ்ல வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 காய்ந்த மிளகாய், 3 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். எந்த சுண்டலா இருந்தாலும் அந்த வேக வச்ச தண்ணிய ஒரு கைப்பிடி சுண்டலோடு அரைச்சி அந்த தண்ணியை இந்த ரசத்துல சேர்த்துக்கலாம். இந்த ரசம் நுரைச்சிட்டு வரும்போது நம்ம அரைச்சு வச்ச ரசப்பொடியை போட்டு ஒரு நொறுகு வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம் ரசத்துல. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு சுண்டல் தண்ணீர்ல ரசம் ரெடி ஆயிடும். எந்த சுண்டல் வேக வச்சாலும் அந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம இது போல ரசம் செய்யலாம். உங்களுக்கான ஒரு விடுகதை: ஓடையில் ஓடாத நீர், யாரும் விரும்பாத நீர், எந்த நீர்?